ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக ஒன்றிய குழு உறுப்பினரின் கணவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக திமுகவை சேர்ந்த அஸ்வினி உள்ளார். இவரது கணவர் சுதாகர். இவர் அம்மனூர் சிந்து தியேட்டர் எதிரே வசித்து வருகிறார். இந்நிலையில் மாலை தனது வீட்டின் வெளியே சுதாகர் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த நபர் சுதாகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சுதாகர் அந்த நபரை அடித்து அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் சிறிது நேரத்தில் கத்தியுடன் வந்து சுதாகரை 2 கைகளிலும் வெட்டியுள்ளார். அது மட்டுமின்றி முகம் மற்றும் மார்பு பகுதியில் வெட்டியதில் சுதாகர் இரத்த வெள்ளத்தில் வீட்டின் முன்பு கீழே சரிந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சுதாகரின் குடும்பத்தினர் அலறி அடித்துக் கொண்டு அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சுதாகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர் அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த அவினேஷ் குமார் என்றும், சம்பவத்தை அடுத்து இவர் அரக்கோணம் நகர காவல் நிலையத்தில் தானே சென்று சரண் அடைந்ததாக கூறப்படுகிறது. சரண் அடைந்த அந்த நபரிடம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் விசாரணை செய்ததில் தனது தாயை சுதாகர் திட்டியதாகவும், அந்த ஆத்திரத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கத்தியால் வெட்டியதாக விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக ஒன்றிய குழு உறுப்பினரின் கணவரை வாலிபர் ஒருவர் கத்தியால் வெட்டிய சம்பவம் அரக்கோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த சம்பவத்திற்கான சிசிடிவி காட்சிகள், திமுக ஒன்றிய குழு உறுப்பினரின் கணவர் சுதாகரை கொலை வெறியுடன் பட்டா கத்தியால் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் மற்றும் சுதாகர் ரத்த வெள்ளத்தில் தனது வீட்டின் முன்பு சரிந்த ஆகிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மேலும் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.